ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னால், நாங்கள் ஃபேமிலியாக ஊருக்கு போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் பூர்வீக வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன். இந்த விலாகில் நான் ஒரு 3 days நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் வரோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொஞ்சம் கிளிப்ஸாக இருக்குது. எல்லாமே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் அக்கா ஊருக்கு தான் போகிறோம், ஆலங்குளம். அங்கே போய் 1 day ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தென்காசி போகலாம் அப்படின்னு பிளானு. அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது, ஜாலியாக இந்த பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னை அக்கா கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அன்றைக்கி பங்குனி உற்சவம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பாதி கடை அடைச்சிருந்துச்சு. அப்புறம் ஓப்பனாக இருக்க ஒரு கடையில் போய் நாங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்டோம். இந்த பிள்ளைங்களோட ஒரே தலைவலியாக போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்புறம் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி சாப்பிட்டு பில்லை பே பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதே ஃபோர்ஸோடு எல்லா பிள்ளையும் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருந்ததுங்க. ஒரே அவங்கள தூங்க வச்சு நாங்கள் தூங்குறதுக்குள்ளேயும் ஒரு வழியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தென்காசி கிளம்பியாச்சு. மதியத்துக்கு மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். நான் எங்கள் பூர்வீக வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் கிளம்பியாச்சு. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. நிறைய பேர் வந்தாங்க. தெரு ஃபுல்லாக அப்படி லைட்டிங்கோட சாங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். குகனும் ரிதன்யாவும் ரொம்ப சேட்டை. குகன் என்னை விட்டு எங்கேயுமே போகலை. சரி, நான் அவனை தூக்கியே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தெரு ஃபுல்லாக லைட்டு போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு எப்படி கலராக அழகாக இருந்தது. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. சரியான வெக்கையாக இருந்துச்சு. ஃபேன் நல்ல பரபரன்னு சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது வெக்கையாக தான் இருந்துச்சு. நைட்டெலாம் தூங்கவே இல்லை. அதான் என் கண்ணெல்லாம் அப்படி இருக்குது. மார்னிங் மனோஜத்தை புரோட்டா வாங்கி தரேன் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். காலையிலே புரோட்டாலாம் சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பிட்டோம். சங்கரன் கோயில் தான் போகிறேன். செம ஜாலி எனக்கு. நாங்கள் காவல் கிணறு போகிறது தான் பிளானு. திடீர்னு தான் சங்கரன் கோயில் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து சங்கரன் கோயில் வந்தாச்சு. அப்படியே தம்பி தங்கச்சிக்கெலாம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. விஸ்வா, அதுக்கப்புறம் அப்படி எல்லாருக்குமே. விஸ்வாலாம் அப்படி சர்ப்ரைஸான வீடியோலாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தங்கச்சி மக மேல இந்த தாய் மாமனுக்கு இருக்கிற உரிமை பிறந்த பொறப்புல வந்த சொந்தமாப்பா. இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. விஸ்வா ரொம்ப பாசமாக இருப்பான் ரிதன்யா மேலே. அவன் எங்கள் மேலே கூட அக்கா அப்படின்னு பாசமாக இருக்க மாட்டான். ரிதன்யா, இயல் பாப்பா அவங்க மேலாம் அவனுக்கு கொஞ்சம் தனி பாசமே இருக்கும். அப்புறம் காலையில் பவித்ராவை பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் ஒரே மனோஜத்தான் விஸ்வாவை ஒரே கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவித்ரா வீட்டுக்கு அவளெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் காவல் கிணறு கிளம்பியாச்சு. காவல் கிணறு வந்தோடனே சாப்பிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் பால் புரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. சிக்கன், மட்டன் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஓகே, சாப்பிட்டுக்கலாம். ஆம்லேட் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு குகனுக்கு தோசை பார்சல் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.